இன்றைக்கி ஒரு மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் ஊரில் சம்மர் எக்ஸிபிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இதோட என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் இருக்குது. ஒரு பெரிய சைஸ் பட்டாம்பூச்சி வந்து பறக்க விட்டுருக்காங்க. ரொம்பவே க்யூட்டாக இருக்குல்ல, பட்டாம்பூச்சி நூடுல்ஸ் சாப்பிட்ற மாதிரி. அப்படியே செட்டுக்குள்ளே வந்துட்டோம் வீடியோ எடுத்துகிட்டு. இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இன்செக்ட்ஸ் தான் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து பூச்சிகள் எக்ஸிபிஷன் தான் இது பார்த்திங்கன்னா வெட்டுக்கிளின்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குல்ல. இதே மாதிரி வந்து நிறைய இன்செக்ட்ஸ் எல்லாமே இருக்குது உள்ள. இந்த எறும்பு, அப்புறம் தேனி, கொசு, இது மாதிரி வந்து நிறைய இருக்குது. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதுக்கு வந்து 70 ருபீஸ் வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நேற்று தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்து வந்துட்டோம். பாதி ஒர்க்ஸ் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. பாதி ரைட்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பேலன்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணணும். ஹைலைட்டே பார்த்திங்கன்னா இதுதாங்க. இது என்னன்னு தெரியல. ஆனால் எனக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருந்தது. இந்த ஐலாண்ட் படத்தில் வர ஏலியன் மாதிரியே இருக்குது. அப்படியே நான் வீடியோ எடுத்துகிட்டு கொஞ்சம் முன்னாடி போயிட்டேன். இது வந்து தும்பி. இது வந்து இதுவும் ஒரு பட்டாம்பூச்சி தான். பார்த்தீங்களா? இது ஃபுல் இது அப்படியே நாங்கள் வந்து வெளியே வந்துட்டோம். வெளியே வந்தால் இங்கே பாதி ஒர்க்ஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸ்னோ வேர்ல்டுலாம் இன்னும் ரெடி பண்ணவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஷாப்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இந்த பஜ்ஜி கடை, அப்புறம் அப்பளம், அப்புறம் வந்து இந்த கும்பகோணம் டிகிரி காஃபி, அப்புறம் ஐஸு, அது மாதிரி நிறைய போட்டிருந்தாங்க. இவர் வந்து 6:30 மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் சொல்லிட்டாரு. காஃபி டீ எல்லாம் கொடுப்போம் சொல்லிட்டாங்க. அதனால் அப்படியே கிளம்பி நாங்கள் இந்த சைடு வந்துட்டோம். பார்த்தா ரைட்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு உண்டான வந்து ட்ரெயினு. இது செக் பண்ணும்போது நாங்கள் பக்கத்தில் தான் இருந்தோம். ஓகே, இதான் ரெடி ஆகிடுச்சு சொல்லிவிட்டு நானும் என் பையன்லாம் இதில் வந்து ஒரு சவாரி ஏறிட்டோம். எப்படா முடிப்பீங்க அப்படின்னு இருந்தது. ஏன்னா இது ரெடி பண்ணும்போது பக்கத்தில் இருந்ததுனால கொஞ்சம் பயமாக இருந்தது. இந்த ரைடுக்கு வந்து 80 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் மொத்தமாக 4 ரைடு போனோம். 4 ரைடுமே 80 ருபீஸ் தான். ஆனால் வந்து குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக வாங்கலாம். ஆனால் பரவாயில்ல, நல்லா இருந்தது. இன்னும் வந்து நிறைய ரைட்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ராட்சச ராட்டனம், அசுர தாலாட்டு, இது மாதிரி வந்து நிறைய இருந்தது. இந்த போட்டிங்க்கு வந்து 80 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. பசங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. ஷாப்ஸும் இதில் வந்து நிறைய இருந்துச்சு. இந்த கிட்ஸுக்கு தேவையான ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், அப்புறம் டாய்ஸு, கிச்சன் ஐட்டம்ஸ், இது மாதிரி நிறையவே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கிளாத்லாம் நிறைய இருந்தது. லேடீஸ் வேர்லாம் நிறைய இருந்தது. அப்புறம் வந்து உட்டன் வேர் இருந்தது. இந்த ஊறுகாலாம் இருக்கும்ல, ஊறுகாய், அப்புறம் இந்த ஸ்பைசஸ்லாம் இருந்தது. நாங்கள் பாதி தான் கவர் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து எங்களால் கவர் பண்ண முடியல. நாங்கள் வந்து வெளியே வந்துட்டோம். மறுபடியும் அது எக்ஸிபிஷன் ஹால்க்கே வந்துட்டோம். சாங்ஸ்லாம் போட்டதுனால என் பையன் செம்மையாக என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு இருந்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.